என்ன ரொம்ப நேரமா உருட்டுறான்? 3 விழுந்தா முன்னேற்றம் கிடைக்கும் நினைச்சா உடனே 3 விழுந்துருச்சு. 1 2 3. நான் இப்ப ஜெயிச்சிட்டேன். ஆஹா, என்ன திடீர்னு கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிருச்சு? இருடா மண்டையா, என்னன்னு நான் செக் பண்றேன். ஆஹா, ஊர் ஃபுல்லா கரண்ட் இருக்கு, நம்ம வீட்ல மட்டும் தான் இல்லையா? சரி வீரு, பீஸ் கரியர்ல ஏதாவது போயிருக்கு நான் பாக்குறேன். இது பார்த்து நல்லா இருக்கா? இது கரெக்டா தானே இருக்கு? அடே மோட்டோ, உனக்கு என்னடா ஆச்சு? என்னாச்சு? உன் மனசுக்கு ஒண்ணு ஆகாது மோட்டோ? எனக்கு ஒண்ணு இல்ல. முதல்ல அந்த பீஸ் கரியரை மாட்டிட்டு வந்துடுறேன். நல்ல வேளை நீ வந்து பீஸ மாட்டி விட்ட, இப்ப கரண்டா வந்துருச்சு. இது போதும் மோட்டோ, வா இப்ப ஜாலியா உட்கார்ந்து விளையாடலாம். ஆட்டத்தை கண்டினியூ பண்ணு. வா விளையாடலாம். ஆனா ஒண்ணு பத்தணும், அந்த பீஸ் கரியரை மாட்டி விளையாடுறது ரொம்ப ஜாலியா இருந்தது. சூப்பர். ஏறிட்டேன். மறுபடியும் நான் தான் விளையாடணும். அதுக்கப்புறம் தான் நீ விளையாடணும். அடே மோட்டோ, விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுறா. இல்லடா மண்டையா, முதல்ல நான் தான் விளையாடணும். அதுக்கப்புறம் தான் நீ விளையாடணும். இது ரொம்ப ஜாலியா இருக்கு. மோட்டோ, என்னடா ஆச்சு உனக்கு? மறுபடியும் இந்த மாதிரி காயை தூக்கி போட்டு விளையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பத்தலும் சூப்பர். இந்த விளையாட்டு நல்லா இருக்கு. இப்ப பாரு, எனக்கு வேண்டிய நம்பர் விழுந்துருச்சு. ஆஹா, இது சூப்பரா இருக்கு. ரொம்ப ஜாலி. கரண்ட் ஷாக் அடிச்சதுனால இந்த மோட்டோக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டாக்டர் ஜட்காவுக்கு தெரியப்படுத்துவோம். இந்த வீங்கன வைத்தனுக்கு அந்த வீங்கன வைத்தன் தான் சரிப்பட்டு வருவான். இப்போ பாரு. ஹலோ டாக்டர் ஜட்கா சார். திரும்ப திரும்ப ஒரே வேலையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். ஓஹோ, அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுனால ரிப்பீட் வியாதி வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை என்கிட்ட கூட்டிட்டு வா. என்ன? கூட்டு போற மாட்டியா? முதல்ல விளையாட விடு. வா மோட்டோ, ராத்திரி பூரா நீ விளையாடி டயர்டா இருப்ப. கொஞ்சம் சமோசா சாப்பிடுறா. அதுக்கப்புறமா டாக்டர் ஜட்காவை பார்க்கறதுக்கு நம்ம போகலாம். எங்க ஓடுற? இப்போ வெட்ட பாரு சமோசாவை. டீக்கட மாட்டியா? நாங்க வந்து உட்காந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? சூடா சமோசா கொண்டாடா சீக்கிரமா. அடே மோட்டோ, இந்தா உனக்கு இல்லாத சமோசாவா? இதுக்கப்புறம் வாழ்க்கையில சாப்பிடவே மாட்டியா மோட்டோ? டீக்கட மாட்டியா? என்னடா சமோசா கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரமா கொண்டு வா. பண்டையா, சீக்கிரமா சமோசா குடுறா. ரொம்ப பசிக்குதுடா எனக்கு. ஆமா. அடே பத்ரு, என்ன இவன் விளையாட நான் தான் கிடைச்சனா? திரும்ப திரும்ப சமோசா கேட்டுக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேல சமோசா செய்ய நான் எங்க போவேன்? இந்த காலாரா நடந்துட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரே நேரத்துல மொத்தமா சாப்பிட்டா எப்படா நல்லா இருக்கும்? ஐயோ, போது நிறுத்து. இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. உனக்கு சமோசா செஞ்சு செஞ்சு என் கையெல்லாம் தேஞ்சு போச்சு. ஆளை விடுறா. ஐயோ பத்ரு, முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. போட மாட்டேங்க, நான் போய் ஃபுட்பால் விளையாட போறேன். எப்போ நீ எங்க வேணாலும் போ, ஆனா இங்க இருந்து மட்டும் போயிடு. நீங்க ஏதோ பெருசா ஃபீல் பண்ணாதீங்க. நான் கரண்ட் ஷாக் அடிச்சதுனால அவனுக்கு ஏதோ ஒரு ரிப்பீட் வியாதி வந்திருக்கு. அவன் எந்த வேலையை செய்யறானோ அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குற? ரொம்ப ரேட்டு பேசி வாங்கிட்டானே. இது யார் வீடு? ஓ, அவர்தான். ஓ, அப்ப ஃபுட்பால் விளையாடுறது நீதானா? இதா புடி. பாக்ஸர் சார், உங்க கண்ணாடி உடைஞ்சி போச்சு. அட பரவாயில்ல நண்பா, நீ தானே அடிச்ச. பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. நீ என்னோட ஜன்னல தானே உடைச்ச. அதனால நான் என்ன பண்ண போறேன்? உன் கழுத்தை உடைக்க போறேன். வாடா. பறந்து போறான். பத்துல பால கேட்ச் பிடிச்சிருக்கானா? பத்துல குடுறா, நான் விளையாடணும். இப்ப பாரு எவ்வளவு சூப்பரா விளையாடுற பாரு. இப்ப பாரு கோல. ரெண்டு சைடுல இருந்து இவனே விளையாடிட்டு இருக்கானே. நாம எப்ப விளையாடுறது? நாம முதல்ல இவனை இங்க இருந்து துரத்தணும். அங்கிள், முதல்ல கிரவுண்ட் விட்டு வெளியே போங்க. என்ன வெளியே போக சொல்றீங்களா? ஒரே ஒரு கோல கடைசி அடிக்கிற பாடுறா.
என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா பத்துலு, நீங்க உள்ள வர்றதுக்காக தானே ஒரு வாசலை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஏங்க இந்த விஷயத்தை நீங்க போய் மூட்டுக்கிட்ட சொல்லுங்க. அந்த பிதுகுன கண்ணனால நான் யார்கிட்ட எல்லாம் அடி வாங்குறேன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியா? அந்த பாக்ஸர் அண்ணாச்சி எப்படி குத்துனாரு தெரியுமா என்ன? மோட்டு உங்களை இங்க பார்க்க வர்றதுக்கு சம்மதிக்கவே இல்ல. ஓ, நீ எதுக்கும் கவலையே படாதப்பா. மோட்டு ஒருவேளை இங்க வர தயாரா இல்லன்னா நாம அங்க போய் அவனை கூட்டிட்டு வந்துருவோம். மனுஷங்களை பிடிச்ச இழுத்துட்டு வரதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதப்பா. நம்ம நேரா போறோம், அவனை அப்படி பூச்சிட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? ஆனா கசிட்டே ராம் அவன் கிட்டத்தட்ட காலையில இருந்து 100 சமோசா கிட்ட சாப்பிட்டு இருக்கான். அவன்கிட்ட விளையாட்ட பேசாதீங்க, அலர்ட்டா இருங்க. நான் சிங்கம் சார் கிட்டே ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடுறேன். அவர் மோட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர்றாருன்னு பாக்கலாம். இப்ப பாரு எப்படி மோட்டோ சீக்கிரமாப்பா. நம்ம டாக்டர் சூட சமோசா செஞ்சு வச்சிருக்காரப்பா, வாங்கோ. அதுவும் சமோசா பெருசா பெருசா இருக்குதாப்பா. அப்படிவா? எப்போ நான் என்னோட கடையை மூடிட்டேன்ப்பா. எங்க இருந்த எல்லா பொருளும் தீர்ந்து போச்சு. நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்ன போக விடுங்க. ஓ அப்படியா? ஐயாவுக்கு முக்கியமான வேலை இருக்கா? இப்ப பாரு நம்மளுடைய வேலைய. சீக்கிரமாப்பா, டாக்டர் ஜட்கா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரோ. மோட்டோ, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீ இப்பவே இந்த நிமிஷமே டாக்டர் ஜட்காவை பார்த்தாகணும். எல்லாருமே அந்த பூசணிக்காய் மண்ணை கிட்ட என்ன கூட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு உள்ளங்க இருக்குன்றது எனக்கு தெரியுது. இல்ல, நான் வரமாட்டேன். அவன் என்ன வந்து சோதனை பண்ணுவான். இது என்னோட ஆர்டர். நீ உடனே வந்துதான் ஆகணும். உன்னை சும்மா விட மாட்டேன். விடுங்க, நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நீ உள்ள போ. என்ன பொங்குதே? என்னோட உடம்புல இருக்கிற எலும்பு எல்லாம் உடைஞ்சு போச்சு நினைக்கிறேன். உங்களையும் பதம் பார்த்துட்டானா சார்? மோட்டோ இப்ப போய் நான் எப்படியாவது கூட்டிட்டு வரேன். டாக்டர் ஜட்கா சார் இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணி வைங்க, தோ வந்துடுறேன். அடே மோட்டோ, வீங்கன வைத்தா எங்கடா ஓடுற? டேய் இத புடிச்சு அப்படியே கவிங்கடா. ஏய் வேண்டாம், வளைய போட்டு பிடிக்க நான் மீன் இல்ல. என்ன விட்டுறா. சொன்னா கேளுடா பத்துல மண்டையா. வேண்டாடா, என்ன விட்டு. டேய் கீழே இறக்கி விடு. சாரிடா பத்துலோ, பலா கிழிஞ்சு நான் கீழே விழுந்துட்டேன். என்ன மறுபடியும் கூட்டு போடா. சொன்னா கேளு. ஆஹா, இவன் திரும்ப திரும்ப இந்த வேலையே பண்ண சொல்லுவானே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்தடா, இப்ப இத கவிங்கடா. கொஞ்சம் கீழே போட பத்துலோ. இன்னும் கொஞ்சம் கீழே. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். பாப்பா சூப்பர். அந்த இடத்துல ஊஞ்சல் ஆடுறது சூப்பரா இருக்குடா பத்துலோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, பூசணிக்காய் மண்டையா சிங்கா அந்த இப்போ எப்படியோ எங்க கிட்ட வந்து மாட்டியா? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதாவது இம்பாசிபிள். ஒரே ஒரு நிமிஷம் இருப்பா. இது கண்டிப்பா வேலை செய்யும். அப்புறம் நீங்க எல்லாரும் இப்ப கொஞ்சம் வெளியே போங்க. இவனை நானே பாத்துக்கிறேன். இப்ப நான் என் கையில இருக்கிற இந்த இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்க போறேன். அப்பதான் இவனுக்கு இருக்கிற இந்த ரிப்பீட் வியாதி இவனை விட்டு ஓடி போயிடும். போங்க. மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, ஏன்பா இப்படி பண்ற? என்ன விட்டு. வியாதி இருக்கிறது உனக்கு தான், எனக்கு இல்ல. மோட்டு, என்ன பண்ற? சொன்னா கேளு. வேண்டாம், என்ன பண்ற? விட்டு. மோட்டு, இதெல்லாம் நல்லது இல்ல. அடே மோட்டோ, உள்ள நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கடா? அவரை தயவு செஞ்சு விட்டுடா. சொல்றது கேளு. வேண்டாம். உடம்பு சரியில்லாம இருக்கிறது அவரு இல்லடா, நீதான்டா. இப்படி கும்பல மடக்க வந்து இன்ஜெக்ஷனை குத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கூட விளையாட்டு ரொம்ப ஜாலியா இருக்கு. எங்கடா ஓடுறீங்க? நீ பண்றது ரொம்ப தப்பு. இதுக்கு ஒரே புள்ளடா. எப்படி நம்ம புரி
பின்னாடி குத்துன உடனே முன்னாடி எல்லாமே சரியாயிடுச்சு